அந்த டேயோட பிகினிங்கே இவ்வளோ பெரிய குழப்பத்தில் ஆரம்பிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஹாய் மக்களே, திஸ் இஸ் ஷாலி ஃப்ரம் மருதாணி கரை நல்லது. அது ஒரு பீக் முகூர்த்தம் டேட்டுங்க. அன்னைக்கு மட்டுமே பேக் டு பேக் 3 புக்கிங்ஸ் இருந்துச்சு. வேற வேற லொகேஷன்ல வேற வேற டைம் ஸ்லாட்ல புக் ஆயிருந்துச்சு. இந்த கஸ்டமர் நம்ம லாஸ்ட் மினிட் தான் ரீச் பண்ணியிருந்தாங்க. அதனால மார்னிங் ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்பொழுது பரவாயில்லக்கா, எனக்கு 5 மணியா இருந்தாலும் பரவாயில்ல, காலையில கூட வந்துருங்க அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன்க்கா, நீங்க வீட்டுக்கிட்ட வரும்போது எனக்கு கால் பண்ணிடுங்க, நான் வெளியே வந்து நிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு ஹோல் டேக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் பேக் பண்ணி சீக்கிரமாவே கஸ்டமர் லொகேஷனுக்கு போயாச்சு. கிட்ட போகும்போது அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணியாச்சு. கஸ்டமர் சொன்ன மாதிரியே நம்மளுக்காக ஒருத்தவங்க வாசலே நின்று நம்மள வெயிட் பண்ணி உள்ள கூட்டு போறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. வாங்க வாங்கம்மா, உங்களுக்காக தான் காலையில ஏஞ்சி ரெடி ஆயிட்டு காத்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதை வர சொல்றேன் அவங்கள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களை இன்னும் கூட கொஞ்சம் லேட்டா வர சொல்லியிருக்கலாமா, ஆனா அவங்க பசி தாங்க மாட்டாங்க, அதனாலதான் உங்களை இவ்வளவு சீக்கிரம் வர சொல்ல வேண்டியதாயிடுச்சுன்னாங்க. அட அதுல என்னமா இருக்கு, அவங்கள சாப்பிட்டு நிதானமா வர சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு. அட நீ வேறமா, சாப்பிட்டு எல்லாம் பண்ணா சரியா வராது, சாப்பிடறதுக்கு முன்னாடி தாமா பண்ணணும் அப்படின்னாங்க. ஆமா, மேந்து வைக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி வச்சா என்ன, இல்ல சாப்பிட்டுக்கு அப்புறம் வச்சா என்ன, ஏன் இவங்க இப்படி கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்துதான் நம்மள புக் பண்ண பிரைட் நம்மளுக்கு கால் பண்ணி, அக்கா நீங்க எப்பயோ கிட்ட வந்துட்டேன்னு சொன்னீங்களே, ஒன்னும் வீட்டுக்கு வரலையே, எங்கக்கா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நீங்க ஷேர் பண்ண லொகேஷன் வந்துட்டுக்கு அப்புறம் என்ன ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டு போனாங்கம்மா, அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ அக்கா, அது எங்க வீடு இல்லக்கா, எங்க வீடு ஒண்ணு 4 வீடு தள்ளி வரணும்க்கா, அங்க பாருங்க மாடியில இருந்து கை காமிக்கிறல, இங்கதான் நீங்க வரணும்னாங்க. அப்புறம் விசாரிச்சாதாங்க தெரியுது அந்த வீட்டுல யாருக்கோ சுகர் டெஸ்ட் எடுக்கணுமா. அவ்வளவு காரியில நம்ம இவ்வளவு பெரிய பேக் எல்லாம் கொண்டு போகவே நம்ம லேப்ல இருந்து தான் வரும்னு சொல்லிட்டு ஆன்டி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. உங்களுக்காக தான் டிஃபன் கூட சாப்பிடாம வெயிட் பண்றோம்னு சொல்லும் போதே என்னடா நான் சிங்கா போகுதேன்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா அலர்ட் ஆகாம போயிட்டேங்க. இப்ப என்ன ஒழுங்கா கூட்டு போகாத இந்த கூகுள் மேப்பை குத்த சொல்றதா, இல்ல ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிக்காத எங்க 3 பேரும் குத்த சொல்றதான்னு தெரியல.